ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நான் பார்க்க போற படம் 2019 ஒரு சவுத் கொரியன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கம் கோட்ராமாவாக வெளியான இன்னசென்ட் விட்னஸ். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சிட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். படத்துல நடக்கிற ஒரு கொலை, அந்த கொலைக்கு இருக்கிற ஒரே ஒரு விட்னஸ் ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு அந்த கொலையில என்ன பார்த்தாங்களோ அது உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு எதிராக கோர்ட்ல களமிறங்குற வக்கீலான படத்துடைய கதாநாயகன் இறுதியாக இந்த கேஸை எப்படி உடைக்கிறார் அப்படிங்கறதா படத்துடைய ஒன்லைனர். இப்ப படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு சூன்ஹூ. இவரு ஒரு லாயர். ஆனா ரொம்ப ஃபேமஸா ஆகணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி செஞ்சு இவர்கிட்ட வர்றது எல்லாமே வெறும் பூட்ட கேஸா இருக்கு. ஒரு நல்ல கேஸே இவர்கிட்ட வர்றது கிடையாது. அதனால ஒரு பெரிய சீனியர் லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கீழே ஒரு ஜூனியர் மாதிரி கிடத்துட்டு இருக்காரு. இவருடைய பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு, இவருக்கு அம்மா கிடையாது. அதனால உடம்பு சரியில்லாத அப்பாவை இவர் தான் வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்துல இவருக்கு இதுவரைக்கும் கல்யாணமாகவே இல்ல, வயசு 46 ஆச்சு. இது ஒரு பிரச்சனை. இவங்க அப்பா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக பல இடங்கள்ல பல பேங்க்ஸ்ல வாங்கின லோன்ஸுக்கெல்லாம் ஷூரிட்டி போட போக கடைசியில அவங்க எல்லாம் கட்டாம இது எல்லாத்தையும் உங்க அப்பா தான் கட்டணும் அப்படின்னு அவருடைய தலையில விழுகுது எல்லா விஷயமும். இவங்க அப்பா தான் உடம்பு சரியில்லாம இருக்காரு இப்போ அப்படிங்கிற காரணத்தினால இவ்வளவு லோனையும் இவங்க அப்பாவுக்கு பதிலா இவர் தான் இப்ப கட்டியாகணும் அப்படிங்கிற நிலைமை படத்துடைய கதாநாயகனுக்கு. இதன் காரணமாக இவருக்கு கல்யாணமும் ஆக மாட்டேங்குது. இது இவருடைய பர்சனல் பிரச்சனை. இது ஒரு பக்கம். படத்துல ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற ஒரு பொண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 10th 11th படிக்கிற பொண்ணு மாதிரி காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் இந்த குறைபாடு இருக்க காரணத்தினாலேயே ஒரு கேலி பொருளாக கிண்டல் பண்றது, அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை பிடிச்சி சும்மா இழுத்துட்டு விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய புல்லிங் பண்ற வேலையெல்லாம் நடக்குது. ஆனா அவங்க அப்பா அம்மாவை பொறுத்தளவுக்கு பிள்ளைய ரொம்ப கண்ணு கருத்துமாக பாத்துக்கிறாங்க. படத்துல ஒரு தருணத்துல அந்த பொண்ணு வீட்டுல உட்காந்து டேப்ல ஏதோ ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல திடீர்னு பக்கத்து வீட்டுல எங்கேயோ ஒரு கண்ணாடி ஜன்னல் உடையிற ஒரு சத்தம் கேக்குது. அந்த நேரத்துல அந்த பொண்ணு அந்த டேபை கீழே வச்சுட்டு அவளுடைய வீட்டு ஜன்னல்ல நின்னு பாக்குறா. பார்க்கும்போது கரெக்டா இவ வீடு நடுவுல ரோடு, அதுக்கு அந்த பக்கம் ஒரு பில்டிங். அந்த பில்டிங்ல இருக்க அந்த வீட்டுல அதனுடைய ஜன்னல் யாரோ ஒருத்தர் அவருடைய தலையில ஒரு பிளாஸ்டிக் பேக் ஒண்ணு மாட்டப்பட்டிருக்கு. பின்னாடி அந்த பிளாஸ்டிக் பேக் மாட்டின பிளாஸ்டிக் பேக ஒரு லேடி கையில புடிச்சுக்கிட்டு அவரை அந்த வீட்டுடைய ஜன்னல்ல கண்ணாடி ஜன்னல்ல முட்டை வச்சு கண்ணாடி உடையுது. இதே அந்த பொண்ணு நேரடியாக பாக்குறான். கொஞ்ச நேரத்துல அந்த நபர் திருப்பி கீழே இழுத்து தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இந்த பொண்ணு பயத்துல பதறி போய் கீழே பின்னாடி விழுந்துருது. என்ன பொண்ணு மேல இருந்த பொண்ணு திடீர்னு இதுக்கடா விழுந்தது தரையில அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஓடி இந்த பொண்ணை பத்திரமாக பாத்துக்கிறாங்க. ஆனா நைட்டு முடிஞ்சு மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அந்த எந்த நபர் கண்ணாடியில முட்டை வைக்கப்பட்டாரோ அவரு இறந்து போயிடுறாரு. இத போலீஸ் கேஸ கையில எடுக்கிறாங்க. அந்த எந்த லேடி பின்னாடி அந்த பிளாஸ்டிக் பேக்கை புடிச்சிருந்தாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க தான் கொலை பண்ணது அப்படின்னு. என்ன பேசிஸ்ல அப்படின்னா இந்த பொண்ணு தான் நான் நேரடியா அந்த கொலையை பார்த்தேன்னு சொல்லி ஐ விட்னஸாக போலீஸ்ல சாட்சியாக சொன்னது. அதன் காரணமாக இப்போ ஒரு தருணத்துல ஹீரோ கிட்ட இந்த கேஸ் வரப்போக ஹீரோவை பொறுத்தளவுக்கு என்னது இதுதாங்க முதல் தடவை நான் கேள்விப்படுறேன். ஒரு கொலை கேஸுக்கு நேரடியாக பார்த்த சாட்சி ஒரு ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற பொண்ணா, கேஸ் அசால்ட்டா உடைக்கலாமே அப்படின்னு சொல்லி இவர் களத்துல இறங்குறார். இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சந்திச்சாரு ஹீரோ, கடைசியாக இந்த கேஸ்ல இவர் ஜெயிச்சாரா இல்லையா, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய கேரக்டரைசேஷனும் சரி, சில பேருடைய கேரக்டரைசேஷனும் சரி, இந்த படத்துல சில பேருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி. உதாரணத்திற்கு ஹீரோவுடைய ரோல் ஆகட்டும், அந்த ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற அந்த பொண்ணுடைய ரோல் ஆகட்டும், இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் அவங்க டிசைன் பண்ண விதமே அவ்வளவு அற்புதம். இதை இவங்க ரெண்டு பேரும் பிளே பண்ண விதம் அதை விட அற்புதம்னு நீங்க சொல்லலாம். ஹீரோவை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பெருசா சோபிக்கவும் இல்லை, நம்ம எடுத்துக்கிட்ட தொழில் ஒரு லாயரு அப்படின்னா நம்ம ஒன்னும் பெருசா அதுல ஷைன் ஆகல. சரி, ஏதாவது லைஃபா அது பர்சனல் லைஃப் சந்தோஷமா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அம்மா கிடையாது, உடம்பு சரியில்லாத அப்பா வச்சு பார்க்கணும், அவர் வாங்கின அவ்வளவு கடனை நான் கட்டணும், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, குழந்தை குட்டின்னு எதுவும் கிடையாது, எனக்கு வயசு 46 ஆச்சு. இது வரைக்கும் சரி 46 வயசு ஆச்சு, அட்லீஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த தொழிலே அது ஷைன் ஆனமா, அதுவும் கிடையாது. சோ இவ்வளவு விஷயங்களும் அவருக்கு இருக்கும்.
இதுக்கு மத்தியில சரி கிடைச்ச ஒரு நல்ல கேஸ், இதை ப்ரூவ் பண்ணி நம்ம ஒரு பக்காவான லாயர்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை அது. அந்த அளவுக்கு ஒரு சீன்லையும் அவருடைய முக பாவனைகள்ல அந்த அளவுக்கு அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த சாதாரண விஷயங்களை கூட சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், சின்ன சின்ன ஒரு சலிப்புகள், இதெல்லாம் கூட அந்த அளவுக்கு அற்புதமாக அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு முக பாவனைகள்லயே. இவரை விட இன்னும் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணது அந்த ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற பொண்ணாக பிளே பண்ண அந்த ஆக்ட்ரஸ். சான்ஸே கிடையாது. அந்த பொண்ணு பல படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க நடிச்ச படங்கள்லாம் எதுவும் எனக்கு சரியா தெரியல அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் பார்க்கும்போது, இல்ல சார் இவங்க ஆக்ட்ரஸ் எல்லாம் கிடையாது, இந்த பொண்ணு உண்மையாகவே ஏதோ ஆட்டிசம் குறைபாடு இருக்கிற பொண்ணைத்தான் அந்த படத்துல வந்து நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரும். அந்த பொண்ணு ஒரு கைய அசைக்கிற விஷயத்துல இருந்து, அவங்க முகம் பாவனைகள்ல இருந்து, அவங்க ஒருத்தரை பார்க்காம குனிஞ்சுக்கிட்டே திருன்னு பல இடங்கள்ல முழிக்கிற விதங்கள்ல இருந்து எல்லா விஷயங்கள்லையும் பார்த்து பார்த்து அவ்வளவு நுணுக்கமாக பண்ணிருப்பாங்க. சில டைம்லலாம் நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு மேக்ஸ் ஒரு கால்குலேஷன் கேள்வியை கேட்டீங்கன்னா, கேட்டு நீங்க கேள்வியை முடிச்ச அடுத்த 3வது செகண்ட்ல அந்த பொண்ணு பதில் சொல்லும். அந்த அளவுக்கு அற்புதமாக அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கும் அந்த பொண்ணு. அவ்வளவு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்தோம். படத்துல 2வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய மியூசிக். இந்த படத்துல அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு கூடயே நம்ம ஹீரோவும் சேர்ந்து அப்பப்ப நடந்து பேசிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்கு. அதுல எல்லாமே சீன் ஒன்னே தான் இருக்கும். வரும்போது ஒரு விஷயமா வேற வேற டைலாக்கா பேசிட்டு வருவாங்க ஒரு நாளும். ஆனா சில இடங்கள்ல பிரீசியான ஒரு டியூனை கம்போஸ் பண்ணிருப்பாங்க. சில இடங்கள் எல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கக்கூடிய சில டியூனை கம்போஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த சீன்ஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டியூனை வேற டியூனை தான் டிமாண்ட் பண்ணும். அது படம் பாருங்க உங்களுக்கு அது தெரியும். அடுத்து எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு 9 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம் இது. ஆனா இந்த படம் இப்பயே நான் சொல்லிடுறேன், ஒரு டெட் ஸ்லோவான ஒரு மெலோடிராமாவாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் டிராமா தான் அந்த படம். ஆனா அந்த அளவுக்கு அற்புதமாக எடுத்திருப்பாங்க. சில காட்சிகள்லாம் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஆனா படம் முடியும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது அந்த காட்சிகள்லாம் இருந்தா தான் இந்த படம் ஒரு மீனிங்ஃபுல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா சில தருணங்கள்ல அந்த ஆட்டிசம் இருக்க அந்த குறைபாடு இருக்க பொண்ணு இருக்கா இல்லையா, அவ கூட சில விஷயங்கள் பேசணும், அவகிட்ட இருந்து சில விஷயங்கள் வாங்கினா தான் நம்மளால பண்ண முடியுங்கிற இக்கட்டான நிலைமை இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு. அதற்காகத்தான் அந்த மாதிரி சில ஸ்லோவான ஒரு விஷயங்கள், எப்படி 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கைகள் ஒரு நட்புகள் பிறக்குது அப்படிங்கிறதுக்கான சில காட்சி அமைப்புகள் அது. அதனால நான் வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு ஒரு 5-6 பாடி கிடக்கும், அப்படியே அடிச்சு பிடிச்சு பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் போகும் போல அப்படின்னு நினைச்சு பார்த்தேன் சார். இது என்ன ஒரே ஒரு கேஸ், அதைத்தானே படம்ல விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரே ஒரு கேஸ் படத்துல ஒரே ஒரு கொலை தான் நடக்கும். ஆனா இந்த ஒரு கொலைய இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சு கடைசியில ரிவீல் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு த கிளைண்ட்னு சொல்லி ஒரு கொரியன் படமே இதுக்கு நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த படம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படம் தான். அது போக ரகசியாவாகட்டும் தல்வாராகட்டும் எக்கச்சக்கமான படங்கள் இருக்கு. படத்துல ஒரே கொலை தான் நடக்கும். ஆனா ஸ்கிரீன் பிளே லாஸ்ட் சீன் வரைக்கும் அவ்வளவு சூப்பராக டைட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த படமும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு படம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். அதை நான் சொல்ல வரும்போது நீங்க படத்துல பாருங்க, அற்புதமாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது, பொதுவாக இந்த ஆட்டிசம் குறைபாடு இருக்க நபர்கள், அது பையனோ பொண்ணோ, அவங்கள பல படங்கள் நிறைய படங்கள்ல வந்து நம்மளுடைய தமிழ் படங்கள்ல கூட ஒரு சில படங்கள் வந்திருக்கு, உலக படங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனா இதுல மோஸ்ட் ஆஃப் த பிலிம்ஸ்ல, நான் எல்லா படங்களும் சொல்லல, நிறைய படங்கள்ல அவங்க மேல ஒரு பரிதாபம் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நபராகத்தான் எப்பயுமே அவங்க சித்தரிக்கப்படுவார்கள். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க உண்மையாகவே ஐக்கியூ லெவல்ல எந்த அளவுக்கு கூட இருக்காங்க, ஒரு கால்குலேஷன் ஆகட்டும், ஒரு லாஜிக்கல் ரீசனிங் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய திறமை ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்துல அவங்க புட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். இந்த ஆட்டிசம் குறைபாடு இருக்க அந்த பொண்ணுடைய கதாபாத்திரத்தையே மத்த எல்லாத்தையும் விட அந்த பொண்ணு தான் திறமசாலின்னு சொல்லி இந்த படத்துல வந்து சித்தரிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் அற்புதமாக அந்த படத்துல பொருந்தி இருந்ததுன்னு சொல்லணும். அடல் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் கிடையாது. தாராளமாக ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க ஃபேமிலியோட ரசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மெலோட்ராமா கம் கோட்ராமா கம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னே கூட நீங்க வச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாருங்க, ஒரு அற்புதமான படம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.